கேடி போட்டு சுத்தி வருவேன். அது மாதிரி கேடி போட்டு சுத்தி வர முடியாது. அப்ப ஆண்களுக்கு தெரிஞ்சிச்சு, பெண்ணு வரைக்கும் தோத்துச்சு. வீடு கால் நீ சட்டை கட்டி போட்டு பெரிய ஆளா? நீ ஆம்பளையா? நாங்க கால வீடுமா? வீட முடியாது. எப்படிமா முடியாது? சொல்றேன் போய் அவங்க யாரு அவங்கள காலையில சொல்றேன். பொம்பளை வரைக்கும் நாங்க ஜெயிச்சு தோக்க விட மாட்டோம். எப்படி தெரியுமா? பஞ்சாப் பூச்சி காலையில எழுந்து அழகா குளிச்சுட்டு இது போல படம் கட்டிக்கிட்டு முகத்துக்கு மஞ்சள் பூசிக்கிட்டு இங்க இருந்து இந்த பாதையில இருந்து நல்லா கேட்டுக்கோ. இந்த பாதையில இருந்து மேல போன வரைக்கும் பைபாஸுக்கு மாங்காய் வேலைக்கு போவோம். இப்படியே போனா மேல்மருத்தூர் போவோம். இப்படியே மேல்மருத்தூர் வேலைக்கு வேலைக்கு போவோம். இல்லையா பஞ்சாபத்துக்கு வேலைக்கு போவோம். நாங்க எல்லாரும் போவோம். மஞ்சள் பூசிக்கினு இது மாதிரி புடவை கட்டிக்கினு போக முடியுமா? முடியாதுமா அக்கா. மஞ்சா பூச முடியாதா? முடியாது இல்ல. ஆமா ஆமா. அப்புறம் கால விட உன் கால ஏ கொம்னங்கட்டி நான் தெடிக்க கொம்னங்கட்டி நான் தெடிக்க விடிக்கா 4 மணிக்கு இம்மாத்திர கோமம் கட்டி என்னத்துக்குடாது அங்க என்ன வாயின்னு சொல்லிட்டு அம்மாத்திர கோமனம் அது கூட தேவையில்லடா. நீ பார்த்தா நான் பாக்கலடா. இந்த சப்ப தூங்கிட்டு வந்தல வேணும்ல அது இந்த சப்ப பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா. நீ கேட்டுட்ட? நானும் கேட்டேன்டா. இம்மாத்திர கோமனம் கட்டினா போதும், நாத்துக்கார என்ன போதும், அப்படியே அலசு நீங்க 1 மணி நேரம் கோமனம் கட்டிக்கணும். நாத்து இருக்க முடியுமா? முடியாதுடா. நீ கோமனம் கட்டினு வச்சுக்க என்ன போல வாலிபர்ல எப்படி பாப்போம்? எப்படி பாப்பீங்க? நீயே ஒரு ஆண் மகன், நீ கோமனம் கட்டலாம், எங்களால கட்ட முடியுமா? இந்த பெண்கள் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க இதோட கேவலமா பாப்பீங்க. இன்னும் அதுவும் இல்லாம பொண்ணு வச்சுக்க இதோட மோசமா பாப்பீங்கடா. அப்ப ஆண்கள் வரைக்கும் தெரிஞ்சிச்சு, பெண்கள் வரைக்கும் தோத்துச்சு. வீடு கால டேய் ஒரு பொழுது இந்த பெண்கள் வரத்தை தோக்க விடவே மாட்டேன்டா. எப்படிமா? புடவை கட்டி நாத்து நட இந்த பெண்கள் நினைச்சோம்னா புடவை கட்டிக்கிட்டு நாத்து நடுவோம். இத போல ஆண்கள் புடவை கட்டி நாத்து நட முடியுமா? முடியாதுமா. ஏண்டி புடவை கட்டினா என்ன சொல்றாங்க? நீ எதோ போட்டுக்கிட்டு அங்க போய் அடிக்கிற
ஏய், புடவை கட்ட முடியுமா முடியாதா? முடியாதுமா. முடியாது. அப்படி என்றால் பெண்கள் வரை ஜெயிச்சு விட்டது, ஆண்கள் வரை தோற்று விட்டது. ஏய் 10 புள்ள குடுத்துட்டாவோ 10 புள்ள கொடுப்பதற்கு நல்லது. 10 புள்ள குடுத்துட்டாவோ நல்லது. நீங்க 10 புள்ள குடுத்துட்டா ரெடியா? நான் ரெடி. பாப்பா நீங்க என்னடா என்ன? 10 என்ன? ஆ, உனக்கு நான் 11 கூட கொடுக்குறேன். யாரு நீ? உங்க 6 பேர் சேர்த்து 66 குழந்தை கொடுக்குறேன் நான். நீயா? ஏ சப்ப, நீயே ஒரு குழந்தை. நீங்க எங்க இருந்த குழந்தை கொடுப்பீங்க? நாங்க குழந்தையா இருந்தாலும் குழந்தை கொடுப்போம். கொடுப்பாளே ஆமாண்டா. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை நாங்க. யாரு நீ? ஆச்சி மாய முடுறா. ஏண்டி இவளை பாத்தியா? நல்லா துண்ணு போட்டு தூள மாட்டோம், எதிர விட்டு மோள மாட்டோம், போட்டு வச்சா துண்டா, எழுப்பி விட்டா எழுந்திரிச்சு ஓடுறான். இவன் கொடுக்கறான் நம்மளுக்கு 65 புள்ள. ஆடா போ. அது மட்டுமா செய்யறான் இந்த பாவி? 4 காலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா நாயை போட்டு 10 கடை இந்த பொட்ட பையன் இவன் வந்து புள்ள கொடுத்தாங்க. உங்களா முடிஞ்சா ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு எனக்கு கொடுக்க முடியுமா? எங்களால முடியாதுடா. அப்ப ஆண்டு வரைக்கும் ஜெயிச்சு அட பாவி, பெண்கள் வரைக்கும் தோத்து டேய், டேய். வீடு கால பெண்கள் வரத தோர்த்து விட்டியா? அட சப்ப பையா, எந்த காலத்தை பெண்கள் வரத தோற்க விட மாட்டேடா. எப்படிமா? 10 புள்ள பத்தி அடிக்கான 10 புள்ள பெற்றெடுக்க நல்லது. பெண்களாக பிறந்தாங்க. 10 என்ன 15 பிள்ளை குடியை அடிக்க முடியும் தான். ஆமாமா. ஆண்களாக பிறந்தீங்க ஒரே ஒரு குழந்தை பெத்தெடுக்க முடியுமா? முடியாதுமா. அப்படி என்றால் பெண்கள் வரை ஜெயிச்சு விட்டது, ஆண்கள் வரை தோற்று விட்டது. அக்கா அக்கா. போதில் எடுத்துங்க. ஏக்கா அவ்வளவு சீப்பா என்ன போட்டுட்டீங்க? அக்கா நான் நடிச்சேன்னா நான் பாதிரி கிராமம் மாதிரி இன்னும் 2 கிராமம் உருவாக்குவேன். அப்படியாவது ஆனா மிஷினு அப்படியே புடி கடாச்சிரு மொத்தம். உனக்கேண்டா அந்த கதை? எனக்கு சாமர்த்தியம் உண்டு, நான் வைப்பேன்டா. அப்படியாவது இந்த மாதிரி பெருசானா வருஷத்துக்கு 2 நாடு நம்ம ஆடலாம். 10 வருஷம் ஆகுது இந்த ஊர்ல நாடு ஆக்கி போய் 2013ல 14 ஆக்கி போனேன். அத்தாறு 25 தடவை அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை இல்லாம பொம்பளை பத்தி முடியும்? முடியும்டா, முடியும். இந்த இரவு முழுவதும் நமது தாய் கிராமமாக திகழக்கூடிய இந்த பாதல் கிராமத்தில் நாடுகாரி முடிச்சுட்டு இங்கிருந்து வழியூர் போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டு புள்ள கத்துக்கிட்டா பொட்ட ஒரு ஊசி போடுங்க. 10 மாசம் ஆகும். ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். 5 வயசு ஆகும். ஸ்கூலுக்கு சாக போவீங்க. ஒன்னா சேர்ப்பீங்க. அம்மா பேர் கேட்டா உங்க பேர் சொல்லுங்க. அதுவே அப்பா பேர் கேட்டா ஊசினா சொல்லுங்க. ஊசினா சொல்லுங்க. அதனால பெண்களுடைய சாமர்த்தியம் நாங்க என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சுப்பா. ஆண்டு வரைக்கும் ஜெயிக்கல, பெண்கள் வரைக்கும் ஜெயிக்கல. 20 ஒரே சரி சம்மாகிறோம். அப்படியா? லாஸ்ட் போட்டியா? ஏண்டா உனக்கு சுரேஷுக்கு கமலுக்கு இந்த போட்டி நான் நானா அந்த போட்டி நான் உங்களை விட்டு போவேன்றான். லாஸ்ட் போட்டி ஒரு அளவு கோடு. ஏண்டா அதுதான் கோடா? இல்ல வந்தவாசி பைபாஸ் ரோடு. நீங்க 6 பேரும் என் பாய்ச்சல் வாங்க. பக்கத்துலயா நீ மோசமான என் நம்பு. உங்க 6 பேருக்கு வராது வம்பு. உங்க 6 பேரை நம்புறேன். அப்படியே முன்னுக்கு வந்துருங்க. உன்னை நம்பி தானே நாங்க இந்த நிலைமைக்கு ஆளானோம். உன்னை மாறா ஒண்ணு சுரேஷ் உங்களை போய் நம்புறாங்க பாடுறான். லாஸ்ட் போட்டி நான் போய் தெரியுமா? என்னடா நீங்களும் மூத்திர அடிங்க, நானும் மூத்திர அடிக்கிறேன். ஆமா நீ கிளி பாட்டினா என்னாச்சு? நீங்க 8 வச்சாலும் 8 வைங்க. அது தப்பே கிடையாதுமா. உங்க பாவாடிங்க துவைப்பீங்களோ துவைக்க மாட்டீங்க. இதுல உனக்கு சந்தேகம்? ஒரே மூத்திர நாக்கா
காலையில துவைச்சது ஈரம் கூட காயில இதோட நாத்து அடிக்குது ஒண்ணு மாதிரியா அந்த துணி ஒழுங்கா மடிக்கிறியா அதை துவைக்கிறியா சொல்லி வைக்கிற பேக்ல வந்தியா கட்டியா நீ எப்ப இந்த மேல மேல வந்தியோ அப்பயே நாம அரைகள்றான் ஆமா இந்த முகத்தை வழி கடை ஓடிப்போம் ஓடி போடா அவன் வந்தா இவன் வருவாளா அடி சோனியா 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 நீ அக்கு சூல பேனியா அந்த தடிமாரி வேலை வேலை கேட்க ஏன் பின்னா சொல்லிட்டு போறாங்க முன்ன தாண்டி சொல்றாங்க ஏய் சம்மதமா உங்களுக்கு சம்மதமா பூஞ்சி மாத்தி கோடையில நல்ல வார்த்தை வராதா உனக்கு சொல்றான் அப்பாச்சேம்மா எங்க அம்மா ஒரு கூட 20 முட்டை வச்சிருக்காங்க ஆமாங்க அந்த கோழி முட்டை 20 முட்டை 20 குஞ்சுகளா போச்சு கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சு வளர 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 கோழி அட்டிக்கு இடம் 10 இல்ல அடுத்த கூடைய மாத்தத்துக்கு எங்க அம்மாட கேட்டுவாரு சம்மதமா உனக்கு சம்மதமா புதி மாத்தி கூடையில அந்த கப்பல் வந்து அவளே கேட்டு இருத்து யாரு உன்ன சப்ப சொல்றது அதேதான்